மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 9. கோபி அஸ்வினை இழுத்துச் சென்ற பின் அந்த இடம் ஏதோ புயல் அடித்து ஓய்ந்ததைப் போல் இருந்தது. எல்லோரும் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து நிற்க தன் கன்னத்தில் கை வைத்தபடி நின்றிருந்தாள் ரிதன்யா. அவள் விழிகளில் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. அதனை கண்ட கபிலன் பயந்து போனான். ரிதி என்று அவள் அருகில் வந்து அவள் கையை பிடிக்கப் போக, கெட் லாஸ்ட் என்று அவனிடம் கத்திவிட்டு கேபில் ஏறி சென்று விட்டாள். ஐயோ, தனியா போறாளே என்றான் இந்தர். அவனை தீயாக முறைத்த கபிலன், எல்லாம் உன்னாலதாண்டா என்று சொல்லிவிட்டு ரிதியின் எண்ணிற்கு அழைக்கச் சொல்லி யாமினியிடம் சொன்னான். அவன் ரிதியை அழைக்க அழைப்பை ஏற்று என்ன என்றாள் கோபமாக. ரிதி ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியாக சொல்கிறத கேளு. காலை கட் பண்ணாத. நீ இந்த ஊருக்கு புதுசு. அதனால் எங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் பயமாக இருக்குது. தயவு செஞ்சு அப்பப்போ கால் பண்ணு, இல்லைனா உன்னோட லொக்கேஷன் ஷேர் பண்ணு. நீ பத்திரமா ரீச் ஆனாதான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். படபடவென அவள் சொல்லியதில் கொஞ்சம் கோபம் தணிந்தாள் ரிதன்யா. சரி, நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு யாமினிக்கு லொக்கேஷனை ஷேர் செய்தாள். அவள் பத்திரமாக ஹாஸ்டல் சென்று சேர்ந்த பிறகே நிம்மதியாக மூச்சு விட்டனர் கபிலனும் யாமினியும். திங்கட்கிழமை ரிதன்யாவிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தான் இந்திரஜித். ப்ளீஸ் ரிதி, நான் சும்மா கலாட்டா செய்ய தான் அப்படி பண்ணேன். அது இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு எனக்கு தெரியாது. ரிதன்யா அவளை முறைக்க, பிரச்சனை முடியல இன்னும் என்றவாறே வந்தான் கபிலன். என்னடா, என்ன ஆச்சு? இன்னைக்கு அஸ்வின் ஆஃபீஸ்க்கு வரல. ஏன் என்றான் இந்தர் பதட்டத்தோடு. தெரியலையே, எப்படியும் ஹேங் ஓவர் பிரச்சனை ஆகியிருந்தா கூட நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்திருப்பான். ஆனால் இன்னைக்கு ஏன் வரலன்னு தெரியல. ஃபோன் பண்ணி பார்த்தியா? இதோட 50 தடவை பண்ணியிருப்பேன். அவன் ஃபோனே எடுக்கலை. ரிதி, நீ கால் பண்ணி பாரேன். எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? தப்பு தான். அவனை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனது நான் தான். அதுக்காக அந்த ஆள் எல்லார் முன்னாடியும் என்னை அடிப்பானா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன்? நானா அவன் கையில் ட்ரிங்க்ஸ் கொடுக்க சொன்னேன்? கோபமாக கத்திய அவள், இரிட்டேட்டிங் என்றாள் பல்லை கடித்து. என்ன நடந்துச்சு என்னன்னு கூட கேட்கல, வந்த உடனே அப்படி அடிக்கிறான். என்னை பார்த்தா எப்படி தெரியுது அவனுக்கு? இது வரைக்கும் யாரும் என்னை அடித்ததே இல்லை தெரியுமா? என்கிட்ட அடி வாங்கினவங்க தான் அதிகம். என்னையே அந்த ஆள் அடிச்சிட்டான் இல்லை? அவனை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவனை பதிலுக்கு அறையாமல் விட மாட்டேன். ரிதி ப்ளீஸ் காம் டவுன். நீ ஃபோனே பண்ண வேண்டாம், விடுமா தாயே என்று சொல்லிவிட்டு கபில் வேகமாக இந்திரஜித்தையும் இழுத்து கொண்டு சென்று விட்டான். இப்போ என்னதாண்டா பண்ணுறது என்றான் இந்திரஜித். என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? சாயந்தரம் ஆஃபீஸ் முடிஞ்சு அவன் வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும். பார்ட்டியில் எப்போவும் நாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். நம்ம நேரம் இந்த தடவை இவனை கூட்டிகிட்டு போயிட்டு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தலையில் அடித்து கொண்டு சென்று விட்டான் கபிலன். சிறிது நேரம் கழித்து அஸ்வினின் எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. அவசரமாக அதனை ஏற்று, டேய் மச்சான், ஏண்டா ஆஃபீஸ்க்கு வரல என்றான் அவனை பேசவே விடாமல். என்னடா பண்ண சொல்கிற? இனிமேல் என்னால் ஆஃபீஸ்க்கு வர முடியாது. மாமா என்ன போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் கூட ஆட்டோ ஓட்ட போகிறேன். டேய், பெரியதாக திகைத்தான் கபிலன். நிஜமாத்தான் சொல்கிறியா? ஆமாண்டா. டேய் வச்சிடுறேன், மாமா வராரு. உன்கிட்ட பேசுகிறத பார்த்தா என்னை கொன்னே போட்டுடுவார். சட்டென்ற அழைப்பை துண்டித்தான் அஸ்வின். அதிர்ச்சியில் சிலையாக உறைந்து நின்றான் கபிலன். வேலை விஷயமாக அவனை தேடி வந்த ரிதன்யா அவன் சிலையாக நின்றிருப்பதை பார்த்து அவனை உலுக்கினாள். கபில், என்ன ஆச்சு? ரிதி, பிரச்சனை பெருசாயிடுச்சு. என்னடா சொல்கிற? அஸ்வின் கூறியதை அவளிடம் சொன்னான். ஒரு நொடி திகைத்தவள், பின் அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் என்று தோலை குலுக்கிவிட்டு தான் கேட்க வந்ததை கேட்டுவிட்டு சென்று விட்டாள். தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் கபிலன். மாலை அஸ்வினை தேடி அவன் வீட்டிற்கு சென்றான். அழைப்பு மணியை அழுத்திவிட்டு காத்திருக்க கதவை திறந்தான் கோபி. அவனை அந்நேரத்தில் அங்கே எதிர்பார்க்காதவன் திகைத்து நின்றான். கபிலனை கண்டதும் முகத்தில் கோபம் கொப்பளிக்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி, இந்த விளக்குமாறு எங்கே வச்சேன் என்று கேட்டுக்கொண்டே தேட, ஐயோ மாமா என்று அவனை வேகமாக சென்று அணைத்து கொண்டான் கபிலன். தயவு செஞ்சு அடிச்சிடாதீங்க மாமா, என் மேலே எந்த தப்பும் இல்லை. எல்லாம் அந்த இந்திரஜித் பண்ண வேலை தான். ப்ளீஸ் ப்ளீஸ். கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு கெஞ்சினான். அடச்சி வா என்று அவன் சட்டை காலரை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே சென்றான் அஸ்வின். கதவை தாழ் போட்டுவிட்டு உள்ளே அவர்கள் பின்னாலேயே வந்தான் கோபி. மாமா, ஏன் இப்படி பண்ணீங்க? என்னடா பண்ணேன்? இன்னும் கோபம் குறையாமல் தான் கேட்டான் கோபி. அவன் என்ன வேணும்னா குடிச்சான், அதுக்கு எதுக்கு ஆஃபீஸ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க? புரியாமல் அவனை பார்த்த கோபி, என்னடா உளர்ற அறப்பைத்தியம் என்றான். ஏதோ கேட்க வந்தவனுக்கு நொடியில் புரிந்துவிட அவசரமாக அஸ்வினை பார்த்தான். அவனோ பொங்கி வந்த சிரிப்பை அடக்க பாடுபட்டு கொண்டே துணிகளை மடித்து கொண்டிருந்தான்.
மவனே என்று பல்லை கடித்தவன் வேகமாக அவனை இழுத்து அடிக்க ஆரம்பித்தான். டேய் டேய் விடுடா அவனை, எதுக்குடா அவனை அடிக்கிற? கோபி வந்து அஸ்வினை கபிலனிடம் இருந்து பிரித்து காப்பாற்றினான். டேய் தண்ட தீவிட்டி, எதுக்குடா அவனை அடிக்கிற? மாமா இப்போ எதுக்கு என்ன திட்டுறீங்க? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? காலையில் ஃபோன் பண்ணி நீங்கள் இனிமேல் அவனை ஆஃபீஸ்க்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னான். அதில் வருத்தப்பட்டு நானும் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக வேலையை முடிச்சுட்டு ஓடி வந்தா இப்போதானே தெரியுது இவன் பேசினது எல்லாம் பொய்யின்னு. அடே அரமென்டல், அவன் என்னைக்கு தாண்டா வாயை திறந்து உண்மையை பேசியிருக்கான்? அவன் சொன்னானாம், இவனும் ஓடி வந்தானாம். தலையில் அடித்து கொண்டவன் டேய் நான் கிளம்புறேன் என்று அஸ்வினிடம் சொல்லிவிட்டு வெளியில் செல்ல முனைந்தான் கோபி. அவன் கையை சட்டென்று பிடித்து நிறுத்திய கபிலன், அதெல்லாம் சரிதான் மாமா, எதுக்கு அன்னைக்கு அந்த பொண்ணை அடிச்சிங்க? திகைத்தான் அஸ்வின். என்னடா சொல்கிற? யாரை அடிச்சாரு? என்னடா உனக்கு தெரியாதா? சத்தியமாக தெரியாதடா மாமா. யார் அடிச்சிங்க? உன்னை கூட்டிகிட்டு போனாலே அவளைதான். அவளையே மாமா அடிச்சிங்க? பதறினான் அஸ்வின். உன்னை கூட்டிகிட்டு போனதும் இல்லாமல் உன்னை குடிக்க வச்சுட்டு அவளும் குடிச்சிட்டு கூத்தடிச்சிக்கிட்டு இருந்தா, அதான் விட்டேன் ஒன்று. மாமா அவள் குடிக்க எல்லாம் மாட்டா, நான் தான் பார்த்தனே, நேற்று அப்படி தள்ளாடிக்கிட்டு இருந்தா. அவன் கையை சட்டென்று பிடித்திய நிறுத்திய கபிலன், அதெல்லாம் சரிதான் மாமா, எதுக்கு அந்த பொண்ணை அடிச்சிங்க? திகைத்தான் அஸ்வின். என்னடா சொல்கிற? யார் அடிச்சாரு? என்னடா உனக்கு தெரியாதா? சத்தியமாக தெரியாதடா மாமா. யார் அடிச்சிங்க? உன்னை கூட்டிகிட்டு போனாலே அவளைதான். அவளையே மாமா அடிச்சிங்க? பதறினான் அஸ்வின். உன்னை கூட்டிகிட்டு போனதும் இல்லாமல் உன்னை குடிக்க வச்சுட்டு அவளும் குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருந்தா, அதான் விட்டேன் ஒன்று. மாமா அவள் குடிக்க எல்லாம் மாட்டா, நான் தான் பார்த்தனே, அப்படி தள்ளாடிக்கிட்டு இருந்தா. லூசா மாமா நீங்கள் என்றான் கபிலன். ஏய் என்று சொல்லி கோபி முறைத்ததில் பயந்து ஒரு அடி பின்னே சென்று நின்றான் கபிலன். தன்னை சமாளித்து கொண்டவன், பின்ன என்ன மாமா, இவன் தள்ளாடிக்கிட்டு இருந்தா இவனை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அவளும் தானே தள்ளாடுவா? என்னடா சொல்கிற என்றான் கோபி. அன்று நிகழ்ந்ததை இருவரிடமும் கூறினான் கபிலன். கோபியின் அருகில் வந்த அஸ்வின் அவன் கையை பிடித்து கேட்டான், ஏமாம்மா இப்படி பண்ணீங்க? நான் தான் சொன்னேன் இல்லை, அவள் அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு. அவளை போய் ஏமாம்மா அடிச்சிங்க? நான் அப்படி தப்பான பொண்ணு கூட பழகுவேனா? அப்படி ஒரு பொண்ணு கூட அவ்வளவு தூரம் போவேனா? கொஞ்சம் கூட யோசிக்கலையா நீங்க? கிட்டத்தட்ட கண்கள் கலங்கிவிட்ட நிலையில் கேட்டான் அஸ்வின். உச்சு கொட்டியவன் தன் நெற்றியை தேய்த்து தரையை வெறித்தான் கோபி. அஸ்வின் ரிதன்யாவை அழைக்க அவன் அழைப்பை துண்டித்தாள் அவள். திகைத்தான் அஸ்வின். உடனே கபிலனுக்கு அவளிடம் இருந்து அழைப்பு வந்தது. அவன் ஏற்க அதனை வாங்கி ஸ்பீக்கரில் போட்டான் அஸ்வின். என்ன கபில், உன் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கியா? இப்போதான் அவன் மாமா என்னை அடித்ததை அவன்கிட்ட சொன்னியா? அதான் சார் அப்படியே உருகி ஃபோன் பண்ணுறாரு. இன்னொரு தடவை அவன் ஃபோன் பண்ணால் கையை உடைச்சிடுவேன்னு அவன்கிட்ட சொல்லு. சொல்லிவிட்டு கபிலனின் பதிலுக்காக காத்திருக்காமல் அழைப்பை துண்டித்திருந்தாள் ரிதன்யா. அஸ்வினின் முகம் வாடிவிட அதனை கண்ட கோபி வருத்தம் கொண்டான். அச்சு சாரிடா, நான் தான் தப்பா புரிஞ்சிட்டேன். பரவாயில்ல விடுங்க மாமா. அவன் அறைக்குள் செல்ல போக அவன் கையை பிடித்து நிறுத்தி கூறினான், நாளைக்கும் ஆஃபீஸ்க்கு வந்து அவகிட்ட சாரி கேட்குறேன், போதுமா? அவன் கன்னம் பற்றி தன்னை பார்க்க செய்தவாறே கேட்டான் கோபி. என்றவனின் முகத்தில் புன்னகை அரும்பியது. அவன் கன்னத்தை தட்டிவிட்டு சென்று விட்டான் கோபி. மறுநாள் அலுவலகத்தில் அனைவரும் பார்க்க கோபியின் கன்னத்தில் பலார் என்று அறைந்திருந்தாள் ரிதன்யா. நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.